ஏர்போர்ட் அமையக்கூடிய இடம் என்பது நமக்கு மேற்கு பகுதியில் தான் வருகிறது. மேற்கு பகுதியிலும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல எந்த இடத்துல நமக்கு லேண்ட் அவைலபிலிட்டி இருக்கு, காஸ்ட் ஆஃப் லேண்ட் இருக்கு, எத்தனை பேர் நம்ம வெளியேற்றக்கூடிய ஒரு நிலைமைகள் உருவாகும். இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை கைவிட்டிருப்பதாக அவர் அறிவித்திருக்கிறார். அரசாங்கம் ஒரு கொள்கை முடிவை எடுக்கிறது. ஆனால் இந்த திட்டத்தின் வாயிலாக வரவேண்டிய மிகப்பெரிய தொழில் வாய்ப்புகள் இன்றைக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு திட்டம் நாட்டுக்கு வருகிற போது அதில் அரசியல் செய்யக்கூடாது. அரசியல் காரணங்களுக்காக ஏதேனும் திட்டங்கள் நிறுத்தப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அது நம்முடைய பொருளாதாரத்தை பாதிக்கும். திருப்போரூர் பகுதியை பார்த்தோம். அங்கே தாம்பரம் ஏர் ஸ்டேஷன்ஸ் வருது, அங்கே வர முடியாது. அதுக்கு தெற்க போய் பார்த்தீங்கன்னா படாலம் பகுதியில் பார்த்தீங்கன்னா கல்பாக்கம் அனல் மின் நிலையம் வருகிறது, அது கல்பாக்கம் அணுமின் நிலையம் இருக்கிறது. இன்னொரு பக்கத்தில் நம்முடைய வடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் இருக்கிறது. தென்பகுதியிலையும் போக முடியவில்லை. ஆக நம்ம ஏர்போர்ட் அமையக்கூடிய இடம் என்பது நமக்கு மேற்கு பகுதியில் தான் வருகிறது. மேற்கு பகுதியிலும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல எந்த இடத்துல நமக்கு லேண்ட் அவைலபிலிட்டி இருக்கு, காஸ்ட் ஆஃப் லேண்ட் இருக்கு, எத்தனை பேர் நம்ம வெளியேற்றக்கூடிய ஒரு நிலைமைகள் உருவாகும், அங்கே என்ன EHVT லைன் மாதிரி அதாவது டெக்னிக்கல் பிரச்சனைகள் இருக்கா, ஒரு அந்த ரன்வே அமைவதற்கு 2 ரன்வே அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா என்பதையெல்லாம் மிகப்பெரிய அளவிலே தொழில்நுட்ப ரீதியிலே நாம் பார்த்து அதற்கு பிறகுதான் பரந்தூரை தேர்ந்தெடுத்தோம். இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, பரந்தூர் திட்டத்தை கைவிடப்படும் என்று இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். ஆனால் இதுவரை அவர்கள் ஏற்கனவே அறிவித்து, நம்முடைய முதலமைச்சர் அறிவித்து பரந்தூர் அந்த விமான நிலைய திட்டம் என்பதை ஒன்றிய அரசினுடைய அமைச்சர் அவர்கள் கூட நம்முடைய மாநிலங்களவையிலே நம்முடைய உறுப்பினர் வில்சன் அவர்கள் கேட்கிற போது இதுவரை எங்களுக்கு எந்த விதமான கோரிக்கையும் அரசாங்கத்திலிருந்து வரவில்லை என்று சொன்னார். அது ஒரு ஒருமைக்கு இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை கைவிட்டிருப்பதாக அவர் அறிவித்திருக்கிறார். அரசாங்கம் ஒரு கொள்கை முடிவை எடுக்கிறது. ஆனால் இந்த திட்டத்தின் வாயிலாக வரவேண்டிய மிகப்பெரிய தொழில் வாய்ப்புகள் இன்றைக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது. காரணம் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல அந்த பகுதியிலே வரக்கூடிய இந்த வாய்ப்பினால் தான் திருவரம்பூரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் பெரிய அளவிலே தொழில் வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பினை வரும். இப்போ நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, லேண்ட் அக்வசிஷன்ஸ்க்கு போயிருக்கீங்க. இப்போ லேண்டை ஒரு பர்டிகுலர் காரணத்துக்காக நீங்க அக்வசிஷன் எடுத்துருக்கீங்க. இந்த பரந்தூர் பகுதியில் கூட பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 5746 ஏக்கர் நாம கையகப்படுத்தா இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா 95% ஏறத்தாழ 90% இடங்கள் நம்ம ஏற்கனவே கையகப்படுத்தோம். இந்த இடத்தை தேர்வு செய்து அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துகிற போது பாத்தீங்கன்னா என்னுடைய அருகில் இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு அவர்கள் அப்போது பொதுப்பணித்துறை அமைச்சர், அவருடைய தலைமையில் அவரும் நானும் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் அண்ணன் அன்பரசன் அவர்களும் ஒரு குழுவாக அமைக்கப்பட்டு அண்ணன் வேலு அவர்கள் அதில் பலமுறை அவர்களிடத்தில் பேச்சுவார்த்தை அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளிடத்தில் பேசி அவர்களிடத்தில் எடுத்து சொல்லி அந்த இடத்திலே அதை அமைப்பதற்கு ஏறத்தாழ அங்கே இருக்கக்கூடிய பலரும் ஒரு கிராமத்தில் அத்தனை பேரும் ஒத்துக்கொண்டு அவர்கள் காம்பன்சேஷனும் வாங்கியிருக்கிறார். இப்ப இங்க வேணாம்னு சொல்லிட்டா லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் பிரகாரம் எந்த நோக்கத்துக்காக நீங்க எடுக்கிறீங்களோ அந்த நோக்கத்துக்காக தான் அதை பயன்படுத்த முடியும். இப்போ அங்கே கைவிட்டு விட்டீர்கள் சொன்னால் அந்த நிலங்களை என்ன செய்ய போகிறீர்கள்? அங்கே இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே காம்பன்சேஷன் வாங்கி விட்டார்கள் சொன்னால் அவர்களுக்கான பதில் என்ன? சரி, இங்கே அது வரல, வேற ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களா? அப்படியானால் அந்த திட்டம் வருகிற போது அங்கே இருக்கக்கூடிய நீரியல் சூழ்நிலைகள், சூழலியல் பிரச்சனைகள் தீர்ந்து விடுமா? அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய பிரச்சனைகள் அது தீர்ந்து விடுமா? இன்றைக்கு நீங்கள் என்ன சொல்லுவீர்கள், இந்த இடத்திலிருந்து வேறு ஒரு இடத்துக்கு நாங்கள் பார்ப்போம், அது குறித்து ஆய்வு எடுத்துவோம் என்று சொல்லுவீர்கள். அது எப்போது வரும்? அங்கே இருக்கக்கூடியவர்களிலே எத்தனை பேரை நீங்கள் வெளியேற்றக்கூடிய சூழ்நிலை வரும்? அங்கே என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு? சரி, இதே பரந்தூர்ல தான் இந்த விமான நிலையம் வரும் என்ற வகையில் அங்கே ஒரு மெட்ரோ திட்டத்தை இப்போ நமக்கு சுங்குவார் சித்திரை வரை கொண்டு போய் அங்கே கொண்டு போயிருக்கோம். எதிர்கால இந்த மெட்ரோ திட்டத்தினுடைய நிலைமை என்ன? இங்கே நீங்க கொண்டு போற இடத்துல இப்ப பெங்களூர் டு சென்னை அந்த புதிய சாலை, 4 வழிச்சாலை இப்போ வந்து கொண்டிருக்கிறது. இந்த இதோட அலைன்மெண்டோட பரந்தூர் இருந்தது. இனி வரக்கூடிய இடங்கள் எப்படி இருக்கும்? அந்த இடத்துல எந்த வகையிலே நீங்கள் செய்ய போகிறீர்கள்? நான் ஏற்கனவே சொன்னதை போல சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலே மிகப்பெரிய அளவில் அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும். ஆகவே அதை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஆக இந்த சூழ்நிலையில், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பரந்தூரிலே நீங்கள் இந்த விமான நிலையத்தை அமைப்பதுதான் மிக சரியானதாக அமைந்திருக்கும். ஆனால் இதை நீங்கள் அரசியல் காரணங்களுக்காக இன்றைக்கு மாற்றுவோம்.
ஒரு திட்டம் நாட்டுக்கு வருகிற போது அதில் அரசியல் செய்யக்கூடாது. அரசியல் காரணங்களுக்காக ஏதேனும் திட்டங்கள் நிறுத்தப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அது நம்முடைய பொருளாதாரத்தை பாதிக்கும். ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் துறைமுகத்திலிருந்து மதுரவாயல் திட்டம் இதற்காக நிறுத்தப்பட்டு மீண்டும் நம்முடைய கழக ஆட்சியிலே துவங்கப்பட்டது. இப்படி பல சூழ்நிலைகளிலே அரசியல் காரணங்களுக்காக திட்டங்களை நீங்கள் நிறுத்துவீர்கள் என்று சொன்னால் அது ஒட்டுமொத்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை பாதிக்கும். எனவேதான் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவதெல்லாம் அரசு அரசியல் நோக்கங்களை தாண்டி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டு இன்றைக்கு நில எடுப்பு பணிகளெல்லாம் கூட 90% முடிந்துவிட்ட நிலையிலும் இதற்கு வேண்டுமென்றே நாம் போய்விட்டு சொல்லிவிட்டோம், நாம் தேர்தல் அறிக்கையில் சொல்லிவிட்டோம், நாம் விக்கிரவாண்டிகளை சொல்லிவிட்டோம் என்ற காரணங்களை காட்டி இந்த திட்டத்தை நிராகரிப்பது என்பது உள்ளபடியே அங்கே இருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சியை மிகப்பெரிய அளவிலே பாதிக்கும். திருப்பெரும்புதூர் மட்டுமல்ல, நம்முடைய பகுதியிலே பாத்தீங்கன்னா பல தொழில் வளரும். இன்னைக்கு பல தொழிற்சாலைகள் ஆந்திராவை நோக்கி போகக்கூடிய சூழ்நிலை எல்லாம் உருவாகி இருக்கிறது.